வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ரியல்மி சொல்றாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ரியல்மி GT சீரிஸ் இஸ் மேக்கிங் அ கம் பேக்குங்க. ரியல்மியோட GT சீரிஸ்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் ரியல்மி போன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய வருஷமா ஒரு போன் லான்ச் ஆகல. ஆனா that is going to change with the Realme GT Neo 6T. ஏடா பேரு GT Neo 6 SE ன்னு இருக்கு, இவன் 16 சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனால Neo 6 SE, இந்தியால 60. அண்ட் இந்தியால Snapdragon 7 Plus Gen 3 வச்சு UFS 4.0 வச்ச இந்த போன் 30,000 கீழ வர போதாமா. That will be crazy. So unbox பண்ணி பார்த்தலாம். What can we expect? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணலாம். லிட் எடுத்தாச்சு. சைனீஸ்ல நம்ம போட்டிருக்காங்க, நமக்கு புரியாது. மேண்டரின்ல டு பி ஸ்பெசிஃபிக். இதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் இருக்கு அண்ட் கேஸ் கிடைச்சிரும். அது கீழே ஃபோன் இருக்கு. வில் கீப் தட் டு த சைடு. அப்புறம் உள்ள வந்து ஒரு 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூட உங்களுக்கு டைப் A டு டைப் C கேபிளும் கிடைச்சிரும். ஆக்சுவலி டைப் C டு டைப் C இருந்திருந்தா USB PD சப்போர்ட் இருந்திருக்கும், மற்ற டிவைசஸும் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். பட் அந்த ஆப்ஷன் இல்ல. So that's a problem. But let's take a look at the phone. All right. ஃபோனை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இதாங்க உங்க ஃபர்ஸ்ட் லுக் அட் Realme GT Neo 6 SE or GT 60 இந்தியாவுக்கு வரும்போது. இந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவா வச்சிருக்கனால கிளாஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக். பேக்கும் பிளாஸ்டிக், சைட்ஸும் பிளாஸ்டிக். ஆனா ஃபோன் வந்து ஸ்லிம்மா இருக்குங்க. நான் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்றேன்னா, ஏன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பட் நல்லா ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் கம்மியா இருக்கு, பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கனால. இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி வெரி குட். கொஞ்சம் இந்த ஃப்ரேம் திக்கா வச்சிருக்கனால இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. இட்ஸ் நைஸ். ஆனா டிசைன் வந்து ஐ டோன்ட் லைக் இட் தட் மச். இந்த ரொம்ப ஓவர் ரிஃப்ளெக்டிவான கிளாஸ் மாதிரி ஒரு பேனல் கொடுத்திருக்காங்களே ஃபார் த கேமரா, நாட் வெரி குட் லுக்கிங் என்ன கேட்டீங்கன்னா. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பிடிக்குதுங்க. இங்க பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் டூ டர்ட்டி. ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, Realme வந்து IP65 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, which is good. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் C போர்ட் கிடைச்சிரும். டைப் C 2.0 போர்ட் தான். இது பக்கத்துல ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, இங்க ஒரு மைக் இருக்கு, இங்க ஒரு சிம் கார்ட் ட்ரே இருக்கு. சிம் கார்ட் ட்ரே திறந்து பார்த்துடலாம். டுவல் நானோ சிம் கார்ட் செட்டப் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. ஸ்லிம்மான பட்டன்ஸ் தான், பிளாஸ்டிக்ல செஞ்ச பட்டன்ஸ். மேல வந்து சட்ட மேல எவ்வளோ பட்டன் இருக்கா. எனிவே மேல வந்து இன்னொரு மைக் கிடைச்சிரும். அதுக்கு பக்கத்துலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு. Realme phonesல உங்களுக்கு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கிடைக்கும். பிளஸ் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. So this is the design overview of Realme GT Neo 6 SE இல்லனா GT 60. ஃபோன் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு, ஹேண்டியா இருக்கு. பெரிய பேட்டரி யூஸ் பண்ணாலும் வெயிட் கம்மியா வச்சிருக்காங்க, which is very very nice. ஆனா ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். ட்ராப் டெஸ்ட். டவால் டூவில் டவால். இந்த காலத்துல ஃபோன்ஸ் கொண்டு ஆகிறது இல்லை. திஸ் இஸ் பேசிக் ட்ராப் டெஸ்ட். இதெல்லாம் உடைய சான்ஸே இல்லை. ஓகே, குவிக்லி வெயிட்டை செக் பண்ணி பார்த்தலாம். ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து 183 ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெவியர் 186. ஓகே, எனக்கு உண்மையாக தெரியாதுங்க. ஐ எம் நாட் ஈவன் ஜோக்கிங். தப்பா போச்சு. 193.3 பட் ஸ்டில் வெரி கம்ஃபர்டபிள். அண்டர் 200 கிராம்ஸ், 5500 mAh பேட்டரி. வெல் டன். ஓகே, டிஸ்பிளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மேல உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு போட்டு கொடுத்துறாங்க, பட் ஓகே குவாலிட்டி ஸ்கிரீன் கார்டு தான். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 6.7 inch 1.5K ரெசல்யூஷன் உள்ள 120 Hz LTPO டிஸ்பிளேங்க. ஸோ 1 Hz to 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து 1600 nits ஹை பிரைட்னஸ் மோட்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க வெளியே சூரிய வெளிச்சத்தில் எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு 1600 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும், which is good. ஆனா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை Realme கூவி சொல்றாங்க. 6000 nits பீக் பிரைட்னஸ். அம்மா HDR வீடியோ பார்க்கும்போது சொல்லு Realme, சொல்லு. உங்களுக்கே தெரியும் அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்னு. ஏன்னா 6000 nits ஆஃப் கோர்ஸ் இந்த டிஸ்பிளேல இருக்கும். அது 1% விண்டோல நீங்க வந்து HDR வீடியோ பார்க்கும்போது ஒரு சின்னோண்டு இடத்துல அப்படின்னு இருக்கும். அது போய் அவங்க மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான நம்பர் வந்து 1600 nits தான். அண்ட் டிஸ்பிளே நல்லாவே இருக்கு உண்மையை சொல்லணும்னா. அண்ட் கர்வ் டிஸ்பிளே வேற, உங்களுக்கு தான் பிடிக்குமே கர்வ் டிஸ்பிளே. இட்ஸ் நைஸ். அண்ட் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு, பிரைட்டா இருக்கு, டீடைல்டா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கிமிக் பண்றது வந்து எல்லா பிராண்ட்ஸுமே நிறுத்தணும், நாட் ஜஸ்ட் Realme. இந்த 4000 nits 6000 nits அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மூடு. அப்புறம் டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா 2160 Hz PWM டிமிங் கொடுத்திருக்காங்க. ஓ ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கிறதுனால ஹாப்டிக் ஃபீட்பேக் வைப்ரேஷன் மோட்டர் தாறுமாறா இருக்கு. இட்ஸ் எக்ஸலென்ட், சூப்பரா இருக்குங்க. உண்மை சொல்லணும்னா என்னோட S24 Ultraவோட பெட்டரா இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைச்சிரும் இதுல. அண்ட் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் அன்லாக். பை தி வே டிஸ்பிளே கூட நீங்க ஆடியோ குவாலிட்டி நல்லா தேடுறீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இது சைனீஸ் யூனிட்னால இதுல வந்து நெட்ஃபிளிக்ஸ் HDR இல்ல. சோ கீப் தட் இன் மைண்ட். சரி, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட பேசணும். நான் வெரி சீரியஸான மேட்டருங்க. லாக்ஸ்ல வியூஸ் வருது, ஆனா எவனும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறான். ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாங்களும் 1 மில்லியன் கூடிய சீக்கிரம் போக வேண்டாம். சரி, ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே இப்பவே சொல்லிடுறேன் நான். சரி அர்ணவ், 1 மில்லியன் அடிச்சிட்டோம்னா அர்ணவ் 100 தேங்காய் உடைப்பான். அதை நான் வீடியோ எடுத்து போடுவேன் சேனல்ல, ஷார்ட் வீடியோ. கண்டிப்பா நான் இல்ல, அர்ணவ் தான் உடைப்பான். நான் அவன் மண்டே உடைப்பேன். ஓகே, ஸ்பெக்ஸை பத்தி பேசலாமா? இந்த போன்ல வந்து உங்களுக்கு Snapdragon 7+ Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் a very powerful processor. இன்ஃபேக்ட் 8 சீரிஸ் ப்ராசஸர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. எங்களுக்கு Antutuல 1.4 மில்லியனுக்கு மேல ஸ்கோர் கிடைச்சது, which is very very good. LPDDR5X RAM டைப்பும் கிடைக்கும். UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸும் தாறுமாறா இருக்கு. கேமிங் நீங்க பண்ண விரும்புறீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி குட். நீங்க வந்து BGMI COD மாதிரி கேம்ஸ்லாம் ஈஸியா அந்த போன்ல விளையாடலாம். இட்ஸ் a very powerful chip. 30,000க்கு இது one of the most powerful chipsனு கண்டிப்பா சொல்லலாம். Call of Duty நீங்க வந்து 90 FPS விளையாடலாம் லோ மேக்ஸ் செட்டிங்ஸ்ல. அண்ட் BGMI நீங்க 60 FPS விளையாடலாம் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ். வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அல்ட்ரா HDR அண்ட் அல்ட்ரா கிராஃபிக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ அல்ட்ரா HDR ஆப்ஷனும் இதுல இருக்கு. அண்ட் நாங்க கேமிங் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாகுது. பட் அதர்வைஸ் இட்ஸ் வெரி வெரி குட். ஓகே, பேட்டரி நான் சொன்ன மாதிரி நிறைய தடவை சொல்லிட்டேன். 5500 mAh பேட்டரி. இது வரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணல. அது வந்து ப்ராப்பரா நாங்க எங்க இந்தியன் யூனிட் வரும்போது டெஸ்ட் பண்ணி சொல்றோம் உங்களுக்கு. அது போக நீங்க பாத்தீங்கன்னா 100 வாட் சார்ஜர் கொடுத்துறாங்க பாக்ஸ்லயே. சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிரும். 5500 mAh பேட்டரி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் ஈஸியா. சோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இது வந்து சைனீஸ் சாஃப்ட்வேர். சோ நாங்க வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உங்களுக்கு வந்து Realme UI 5 based on Android 14 கொடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமா Snapdragon 7+ Gen 3ல உங்களுக்கு NPU இருக்கிறதுனால உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த போன்ல. Realmeயோட AI ஃபீச்சர் செட்டை வந்து AIGC ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி Oxygen OSலயும் AIGC தான், Color OSலயும் AIGC தான். AIGCல ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா AI கால் சம்மரி, AI ஆர்டிகல் சம்மரி, AIGC எலிமினேஷன் மாதிரி 3 ஃபீச்சர்ஸ் நாங்க பார்த்தோம். works well. So software experience இப்போதைக்கு நாங்க டீடைலா சொல்ல முடியாது. பட் இட் இஸ் குட். ஏன்னா ஸ்மூத்தா இருக்கு, அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இட்ஸ் நைஸ். ஓகே, ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? கேமரால வந்து பெருசா சொல்றதுக்கு அவ்வளவு ஒன்றும் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. சோனியோட IMX882 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு IMX355 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. 8 MP சென்சர் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். நாங்க சில போட்டோஸ் எடுத்து பார்த்தோம். போட்டோஸ் டே லைட்ல எடுத்து பார்த்தோம், லோ லைட்ல எடுத்து பார்த்தோம். பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. இட்ஸ் குட். அல்ட்ரா வைட் இஸ் ஓகே. ஆனா பிரைமரி கேமரா நல்லா இருக்கு. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா இஸ் சூப்பர். ரொம்ப டீடைல்டா நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்குது. Realmeயோட செல்ஃபி கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, which is very very nice. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா Realme 12 Pro Plus அளவுக்கு உங்களுக்கு பிரைமரி கேமரா குவாலிட்டில கொடுத்திருக்காங்க, which is nice, very good. Obviously இதுல ISP கூட நல்லா தான் இருக்கும். சோ பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடைச்சிடும் பிரைமரி கேமரா வச்சு. அல்ட்ரா வைட்ல உங்களுக்கு 1080p 30 தான் கிடைக்கும். நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க எல்லா போட்டோஸ் வீடியோஸ் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். அங்க போய் செக் பண்ணிருங்க. இந்த Realme GT Neo 6 SE வந்து ஆபீஸ்க்கு வந்தப்போ Trakin Tech ஹிந்தி சேனல்ல அன்பாக்சிங் பண்ணுவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் அர்ணவ்ட்ட கேட்டேன் நம்ம பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் வேண்டான்னு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம அஸ்வின் அண்ணன் C4 டெக்ல போட்டாரு, நம்ம போட்டோம்னா நமக்கு வியூஸ் கிடைக்காது அப்படி சொன்னா. சார் அதெல்லாம் அப்படி இல்லைப்பா, நம்ம ஆடியன்ஸ் நம்ம கான்டென்ட்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு போடணும்ல அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, இல்லை நான் வேண்டாம், நான் ரொம்ப முக்கியம் இல்லை பாருங்க அப்படிதான் வேலை சொன்னா வேலை சொன்னா அவன் அந்த மாதிரி சொல்றான். இல்ல நீ அஸ்வினுக்கு போய் ஒர்க் பண்ணிக்கோ. அஸ்வின் தப்பான Anyway, just kidding Ashwin. Of course அவர் போட்டாரு. ஆனா டைமுக்கு பாத்தீங்கன்னா Realme GT Neo 6 SE வந்து GT60 லான்ச் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. So it's interesting, it's nice. கண்டிப்பா இந்தியன் யூனிட் வரும்போது அதையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதோட ரிவ்யூவும் பண்ணுவோம். So அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.